வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்றால் கடைசி வரைக்கும் உங்க ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். ரட்சிப்பை என்ன செய்யுங்கள்? காத்துங்கள். ரட்சிப்பு என்றால் விடுதலை, ரட்சிப்பு என்றால் மீட்பு என்று அர்த்தம். எதிலிருந்து விடுதலை, எதிலிருந்து மீட்பு சொல்லுங்கள்? பாவத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்தார். பாவத்திலிருந்து நம்மை இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு 24:13 அதனால தான் சொல்லப்பட்டிருக்கும், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு